சிந்து பைரவி சீரியல்ல அன்னபூர்ணி கோயில்ல ஆறுமுகம் அப்படி நடந்துகிட்டதுக்காக காரணத்தை கேட்கிறாங்க. ஆனா ஆறுமுகம் பாத்தீங்கன்னா உண்மையான காரணத்தை சொல்லாம அவன் தப்பானவன், அதனாலதான் அடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இதனால அன்னபூர்ணி கோவமா இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்னம்மா உனக்கு உண்மைதானே தெரியணும், நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாப்ல. அதாவது அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பைரவி நானும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது காரு ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப பைரவி மட்டும் தனியா வந்துகிட்டு இருந்தா. அப்ப அவனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பைரவிய சேலையெல்லாம் உருவி ரொம்பவுமே மானபங்கம் படுத்திட்டாங்க. இந்த விஷயத்த கோயில்ல நீங்க கேட்கும் பொழுதும் அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கும் பொழுதும் நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா பைரவியோட நிலைமை என்ன ஆகும்? அப்படியே எல்லாருமே ஆறுதல் சொல்றேங்கிற பேர்ல அந்த விஷயத்த சொல்லி சொல்லி பைரவிய ரொம்பவுமே காயப்படுத்திடுவாங்க. அதனாலதான் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாப்ல. இதை கேட்ட உடனே அன்னபூர்ணியாலேயே தாங்கிக்க முடியல. ஆனா இதை எல்லாத்தையுமே பைரவி அங்க இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பைரவி கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி வருது. ஸோ அப்ப ஆறுமுகம் இதுக்காகத்தான் அவனை அடிச்சானா அப்படின்னு பைரவிக்கும் தெரிஞ்சிடுச்சு. இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே சிந்துவை காமிக்கிறாங்க. சிந்து வழக்கம் போல கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு டாக்டர் பேர்ல அர்ச்சனையை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற ஸ்னேகா நம்ம சிந்துவை மிரட்டுறாங்க. ஒழுங்கா நீ சிவாவை விட்டு பிரிஞ்சு போயிடு, அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற பணப்பழத்தை வச்சு உன்னையும் சிவாவையும் இருக்கிற இடம் தெரியாம ஆக்கி போடுவேன். ஒழுங்கா சிவா நல்லா இருக்கணும்னா நீயே சிவாவை விட்டு பிரிஞ்சு போயிடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஆனா இந்த சிந்து அதுக்கெல்லாம் அசைகிற மாதிரி இல்லை. நேரா சிவா கிட்ட கோயில்ல நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி, இந்த மாதிரி ஸ்னேகா என்னைய மிரட்டுறா, நான் வேணும்னா உன்னைய விட்டு பிரிஞ்சு போயிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவா, நான் தான் உன்னைய தூக்கிட்டு போய் கோயில்ல வச்சு தாலி கட்டினேன்னு சொன்னியே, அப்பவே இதெல்லாம் யோசிச்சு இருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன பண்றது, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்ட்டு நம்ம சிவா போயிடுறாப்ல. இப்ப நம்ம சிவாவுக்கும் சிந்துவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ ஸ்டோரி இப்படிதான் இனிமேக்கு போவோம். இதுக்கப்புறம் சிந்து பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவா வேணான்னு சொல்லுவாப்ல. அந்த மாதிரி தான் நடக்கும். எசக்கி இந்த பக்கம் ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு செஞ்சுட்டு அத மகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கு ஏற்ற மாதிரி சம்பத்தோட மாப்பிள்ளையும் அங்க பிரச்சனை பண்றாங்க. ஆறுமுகம் தான் இவனோட கைய வெட்டினாப்ல. அதுக்கு பரிகாரமா ஆறுமுகத்தோட தங்கச்ச என் மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுக்கணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் சிவா இருந்துட்டு நாளைக்கு என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும், அங்க மட்டும் நீங்க வந்தீங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. சோ இதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.